வணக்கம் நண்பர்களே. ஜேசூர் பாலப்பண்ணை, வந்தவாசி தாலுக்கா, திருவண்ணாமலை மாவட்டம். உபரி நீரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிணறு காலியாகுதுன்னு கிணத்தை ஃபுல் பண்ணிக்கிறோம். இப்போ நைட்டு பெஞ்ச மழை உபரி நீராக நம்ம லேண்டில் இருந்தது. இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த நீர் என்ன பண்ணுறோம், கிணத்துல பைப் வழியாக வச்சு கிணத்தை ஃபுல் பண்ண போகிறோம். நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியமான விஷயம். நீர் வடிகால் விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரெண்டுத்தில் மட்டும் நம்ம முன்னோர்கள் நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதை நம்ம கடைபிடிக்காதனால தான் நம்மளுக்கு பல பிரச்சனைகளை நம்ம அனுபவிச்சுன்னு இருக்கோம். இப்போ பாருங்கள், கிணறு காலியாக இருக்குது, நான் ஃபுல் பண்ணுறேன். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் உங்கள் இருக்கக்கூடிய குட்டைகள், கிணறுகள், ஏரிகள், பாழடைஞ்ச கிணறுகள், அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றும் புதுசாக எதுவும் கிணறு எடுக்க வேணாம். இந்த தண்ணியை ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே அனுப்பணும். அப்போது பூமி எவ்வளோ தண்ணி உரியுதோ அவ்வளோ தண்ணி உரியறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அப்படி பண்ணிங்கனாவே உங்களுடைய கிணத்து நீர் நல்ல உப்பு நீர் இல்லாமல் நல்லா இருக்குது. என்னுடைய கிணத்து நீர் இதை மாதிரி தண்ணி விட்டு விட்டு இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கே நல்லா இருக்குது. கிணத்துல தண்ணி விட்டு ஏறக்குறைய ஒரு 15 நாளைக்கு தண்ணி சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் தண்ணி சாப்பிட ஆரம்பிங்க. நான் அதுபோல் தான் பண்ணுவேன். அதனால் நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியமான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு மழை நீர் நம்மளுக்கு கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கி மழை பெஞ்சிருக்கு, நைட்டு பெஞ்சிருக்கு. அதில் ஓரளவுக்கு தண்ணி உபரி நீரை கிணத்துல டெபாசிட் பண்ணியிருக்கோம். நன்றி நண்பர்களே.